guys, welcome back. நம்ம மீம் ஸ்டுடியோஸ்ல இருந்து வந்திருக்கிற புது வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அதாவது கிரிஞ்சி குட்டிகளின் கியா மியா. ஸோ அதில் போட்டிருக்காரு என்னன்னா டாக்டர் திவாகர் பிக் பாஸ் அட்ராசிட்டிஸ்னு போட்டிருக்காரு. மற்ற வீடியோஸ் இருந்தாலும் மெயினா நம்ம வாட்டர் மிலன் தான் அதில் இருக்கும். இனி அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு மீம் ஸ்டுடியோஸுக்கெல்லாம் கண்டினியூஸ் கண்டென்ட் தான். ஏன்னா அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ள அவர். அதுக்கு நம்ம நேற்று ஒரு தனி வீடியோவே போட்டிருப்போம், பார்க்காதவங்க போய் பாருங்க. சரி, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் மீம் ஸ்டுடியோஸ்ல இருந்து கிரிஞ்சி குட்டிகளின் லீலைகளை போய் பார்த்துடலாம். இது ஒரு 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கணும். அது முத குழந்தை என்ன குழந்தையோ அது அவங்க தலையெழுத்து. ஆனா 2வது குழந்தை என்ன குழந்தை வயிற்றுல இருக்குங்கிற பாக்குற உரிமை நீங்க கொடுத்தா மட்டும்தான் ஆண் குழந்தைகளோட பிறப்பை அதிகப்படுத்த முடியும். A few moments later. பெண் சிசு கொலை மற்றும் பெண்கள் குறித்து இழிவாக பேசி வீடியோ வெளியிட்ட முகமூடி மற்றும் குல்லா அணிந்த யூடியூபர் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த முகமூடி அணிந்த யூடியூபர் தீபன் என்பவரை தென்காசி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதே மாதிரி நல்ல பயனுள்ள தகவலோட ஜெயில இருந்து வீடியோ போடுறாங்க. நன்றி. அரே மூஞ்ச மூடினி ஐபி அட்ரஸ் மூடினிய. அவங்க ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி வந்துட்டாங்கல்ல. தீபன் அவங்க பேரு. அன்னைக்கே நம்ம கிடந்து சொன்னோம்ல, உளராத யோனஸ்டார் மூஞ்ச மூடுனா நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஐபி அட்ரஸை மூடணும் சார், மூட வேண்டியதை மூடாம தேவையில்லாததை மூடி கண்டுபிடிக்கணும்னா இப்படி ஒன்றாலும் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் மாட்டி பேசிட்டு மாட்டிக்கிட்டாரு. ஆனால் இதான் சார் நம்ம உலகங்கிறது. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை, பட் சொல்கிறேன், என் மனசில் தோணுதை சொல்கிறேன். இதை விட மோசமான காரியம் பண்ணவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா போதும். அதை வார்த்தையால் சொன்னவரை பிடிச்சி ஜெயிலில் ஓட்டுவாங்க. அங்கே நிற்கிது. நீங்கள் ஒரு 4 million 5 million வச்சுருக்கிற பெரிய சப்ஸ்கிரைபராக இருந்து இதை பேசியிருந்தீங்கன்னு வைங்களேன், மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் இருந்திருந்தா. அதெல்லாம் இல்லைன்னு தெரியும். ஐபி அட்ரஸையும் மூடுறது கிடையாது, மொத்த மட்டும் மூடிட்டு வடிவேல் சொல்ற மாதிரி தான் மூடுனா சொட்டையும் சேர்த்து மூடணும், எல்லாத்தையும் மூடணும். சரி, கேட்டு பாருங்க. மற்றவங்க மாதிரி நானும் ஒரு அப்பாலஜி லெட்டர் தரலாமா, விட்டுருவீங்களான்னு கேட்டு பாருங்க. அவளேனா உனக்கு வேற ஆளே இல்லையாடா? போயிட்டா மச்சான். அவர் யாரு தெரியுமா? அந்த இவரை கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்பாரு. சார், எனக்கு இதில் 2-3 கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட், ஏன் மயிரால மூஞ்ச மூடிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அவர் யாருங்கிறத மறைக்கிறாரா உலகத்துக்கு? அடுத்தது, கேள்வி கேட்டதும் பதில் சொன்னதும் ஒரே ஆள். எப்படி? ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி எல்லாம் கண்டென்ட் போடலாமா? நானும் மூட்டத்துக்கு மயிர் தான் இல்லை நம்மகிட்ட. பாமி பேர நான் சாப்பிட போறேன். சாப்பிட போறீங்களா? வேற சாப்பிடுவீங்களா? ஆமா, அது வந்து என்ன, நான் அதுக்கு தான் ஸ்பெஷலிஸ்டே. பி ஃபார் பகல்ல வாங்குன இனிப்பு போண்டா. என்னங்க இது பித்தலாட்டமா இருக்கு? P4 பஞ்சு மிட்டாய் அப்படின்னு அந்தந்த இதை எடுத்தாங்க. இப்போ இப்படி எல்லாம் அலைய முடியாதுங்க. என்ன இருக்கோ, என்ன போண்டா இருக்கா, கீழே வர ஆரம்பிக்குது. பகல்ல வாங்குற இனிப்பு போண்டா. ஏங்க, இதுதாங்க கிரியேட்டிவிட்டி. எப்படி போடலாம் M4 மீந்தி போன பிரியாணி. அதான். என் பேரு ஹரிஹரன். H4 ஹொட்டாவி விடும்போது வாங்கின முட்டாய் வாங்கியிருக்கா. ஆஹா, ஏன் எப்படி சாப்பிடுவீங்க? அம்மியில் அரைச்ச மிளகாய் எடுத்து நக்குவாங்க. ஏங்க ஏங்க இது ஓவருங்க. இது அவங்க என்னதான் செய்வாங்க, எல்லாரும் பேர் அனுப்புனா. சரி, இப்ப அடுத்தது ஏஎம்ஐக்கு என்ன வருது பார்க்கணும். அது எப்படி முடியும்? ஏ ஃபார் அம்மா வச்ச தேங்காய் சட்னி. பேசுறாங்களே சாமி.
என்ன சார் அந்தத்துல நிக்கிறீங்க? இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? I'm going to give my daddy spear today. Let's see how it goes. Spear. நிச்சயமாக்கே. ஏய் டாடினா கிளவியா? கிளவிய தூக்கி போட்டு அடிக்க போறானா? ஆமா. யோ நான் கூட டாடினா வேற யாரோ நினைச்சிட்டு இருக்கேன். அதுவும் அந்த ரெஸ்லிங்ல வர்ற மூவ தூக்கி கிளவி மேல போட போறானா? முடி எடுத்துட்டான். ஐயோ ஐடியா போடுதல. பாட்டி உட்காரு. Spear. 1 3 போச்சா இந்த இன்ஸ்டால தளபதி சின்ன வயசுல போட்டோ எடுத்து போடுந்தல திருமலை படம் மாஸ்டர் படத்துல இருக்க மாதிரி எந்த ஏய் இல்ல அவர் ஒரிஜினல் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது என் பொண்டாட்டில என் பொண்டாட்டி கூட ஒரு இடத்துல இன்னும் போட்டோ புடிச்சு போட்டோ போஸ்ட் பண்ணிருக்கேங்க. ஆனா அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்றீங்க பாரு. இல்ல அது என் பொண்டாட்டில வாயில குச்சின வாயில பேயில ஏய் வேலையை காட்டுது பாத்தீங்களா? ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. இப்ப நீங்க ஒரிஜினல் போட்டோ போட்டாலும் ஏன்னு கேக்குறாங்க. இது எல்லாம் இப்படித்தான் சார். அதனாலதான் நாங்க போடுறது. அதுதான் எப்படி ஜெமினியை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க சார்? எல்லாம் ரொம்ப தப்பு தம்பி. இதெல்லாம் பண்ண கூடாது. சொல்லுடா நல்லா சொல்றான் அசிஸ்டன்ட்க்கு. சாரி வீடு தான் தம்பி. வீடு தான். ஏன் சார் உடைச்ச? விட்டு கண்களை உருட்டி கொண்டு என மனைவி ருத்ர தாண்டவமான ஈரக்குலை நடுநடுங்க கதறி துடிக்கிறார் அந்த கணவர். அத்தோடு அந்த மனைவி விட்டுவிடவில்லை. கொடிய வண்ணின் கதைய முடிக்க கொரவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்பு கிழிக்க நடு தெருவில் செதற அடிக்க என்பது போல என்ன நடக்குது? சூறக்காத்த போல வராதா? பாடிட்டு இருக்கீங்க. என்ன நியூஸ்ல அப்படி ஈஸியா முதல்ல நியூஸ் ரீடிங்ங்கிறது ஒரு கலை. அதுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். இப்போ என்னடா வணக்கம் முக்கிய செய்திகள் அந்த கணவனை என்று பயமுடுத்திய மனைவி சூறக்காத்த போல வராட என்று பாடிய மனைவி. இப்படி இறங்கிட்டாங்க பாரு. ட்ரெண்டிங்ல இருக்கணும் தான். அதுக்கு இப்படியா? ஹேய் சொடுக்கு போட்டு அழிக்க வராடா. அவர் பஸ்ல இருந்து இறங்குவாரு தளபதி. ஹலோ 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 ஒத்த வெளிய போடா. சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப்பிட விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. ஓ சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தியில்ல ராஸ்கலோட இது யாரு தெரியுமா? இவங்க புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிஞ்ச துணி பிஞ்ச சொக்காயெல்லாம் போட்டுட்டு லைவ்ல வர்றது இன்ஸ்டாகிராம்ல இப்படி அவங்களோட பார்கோட அப்படி வச்சிருவாங்க. வச்சுட்டு லைவ்ல வந்து பையா பையா பையான்னா காசு போடுறாங்க. அந்த ஒரு படிய வீடெல்லாம் கட்டுறதுக்கு காசு வேணுமென்று கேட்கறான்னு தானே இது.
அது வேறவோ என்னவோ தெரியல, லைவா இப்படி ரோட்ல இருந்து பிச்சை எடுப்பாங்கல்ல அது மாதிரி லைவ்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க. போனு வாங்க இன்டர்நெட் போட எல்லாம் காசு இருக்குல்லடா, அப்புறம் என்னடா விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க? ஆனா போடுறோம் பாருங்க. என்ன 5 ரூபா போட்டுருந்தாங்க பார்த்து. அவர் ஒண்ணு செய்யல, நான் பேசல பாட்டுக்கு. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கசாப்பு கடையில ஒரு ஆடு பாவமா நின்னுட்டு இருந்தது. எல்லா உயிர்களையும் நேசிக்கிற ஒரு அனிமல் லவர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரின்னு அந்த கசாப்பு கடை அண்ணன்ட்ட, அண்ணா ஆடு எவ்வளோண்ணா, அதுக்கான காசை நான் தரேன், இதை என் வீட்டுல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். உயிரோட வாங்கிட்டு வருவீங்க, நானும் இப்போ எவனோ ஒருத்தர் எரிச்சல் விட்டுற மாதிரி ஏதோ பேச போறான்னு பார்த்தா நல்லா இருக்கு சார். இன்னைக்கு என்ன சார் வீட்டுல தலைக்கறியா ஆட்டு ரத்தம் பொரியலா? வயிற்றில் உள்ள கல்லை அகற்ற வந்தவருக்கு ஆபரேஷனுக்கு பதில் போஸ்ட்மார்ட்டம் செய்துள்ளதாக வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது யார் பார்த்தவன? ஐயோ நாங்க தான் அனாதை படம் நினைச்சு போச்சுட்டோம்னே. அனாதை படம் போச்சுங்களா? டேய் அவன் தகவல் சொல்ல வந்தவன்டா, என்கிட்ட சொல்லிட்டு தான படுத்தாவே. ஏய் என்ன துணி போடாம சிட்டிங்கற, நீ வாங்கி கொடு நான் போட்டுறேன், எல்லாம் உண்டேடா. ஐயோ உன்கிட்ட வந்து நான் கேட்டேன், என் சில்பாலால என்ன அச்சுக்கணும், வேணும்னா என் சில்பாலே பேர அச்சுக்கோ, செப்பல் அச்சுக்கணுமா, செப்பல் ஒட்ட வைக்கிட்டு வேணும் கம்மு, நீ ரொம்ப பெருசு இதெல்லாம் பண்ணிடுவாங்க தும்மு. ஐயோ அழகா, இது என்னடா மொழி, தவுளு வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்டு பேசுறாளே. மாரியம்மன் திருவிழாவுக்கு பண்டா இருக்கு சார். எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். சரி நம்ம வீட்டுக்குள்ள பயந்துட்டு உட்கார்ந்து இருக்காருங்கிறீங்க, அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? முத்துப்பண்டியோட ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 லாரியில 25,000 ரூபாய் எடுத்துட்டு வெட்ட வந்தாங்க. கில்லி மாதிரி இன்னொரு என் தலைவர். அது படம் சார். அடுத்த வருஷம் நடக்க போற எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு? கண்டிப்பா உங்களுக்கு தான். என்னடா சொல்றீங்க? வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கல, 7th ஹாய் 8th ஹலோ, அந்த ஆப்ஷன்ல நீங்க என்ன கிளாஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க பீடோஃபைல் ஆறுமுகம், உங்களை வந்து போக்சோ சட்டத்துல கைது பண்றதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு. 5 உங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து நின்றுவாங்க, நீங்க கைது செய்யப்படுவீங்க. ஆறுமுகம் வாழ்த்துக்கள். அரசு பள்ளிகள் என்றாலே அலட்சியம் காட்டும் இந்த அரசு நிர்வாகத்தில் 34 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட கழிவறையில் தடுப்புகள் இல்லாமல் இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குழந்தைங்க நானே ஒட்டுமொத்தமா போட்டு நினைச்சாங்க. ஏன் சார் 34 லட்சம் ரூபாய் கட்டணம் தடுப்பு? உண்மையான நியூஸ் அது. ஒரு போன்ல இப்படியே கட்டி விட்டுருப்பாங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். இது எப்படி சார்? இப்ப இந்த பிள்ளைங்க அதுதான் பாதிக்குதுங்க போல. தண்ணி கையில போய் ஆசீர்வாதம் வாங்கணுமா இப்ப? உலக நண்பர்களே, உங்களை ஐயன் நான் எங்க இருக்கேன்னா இது மேலப்பாளையம் செல்வம் ஆஸ்பத்திரியில் இருக்க மக்களே. இவனுக்கு வந்து நைட்டு இவன் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை வந்திருக்கு. வந்து நைட்டு வந்து கொட்டையை பொண்டாட்டி கடிச்சு விட்டான். பாருங்க ஏமா சண்டை வந்தா என்னமா அடிக்கமா? இப்ப என்னமா புதுசா கடிக்கிறீங்க கட்ட இடத்துல? ஸ்டார்டிங்ல இவர் வீடியோ எடுக்க பின்னாடி அப்படியே ஒளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன், ஏன் ஒளிகிறாரு? கடி வாங்கின இடம் அப்படி மான போயிருக்குல்ல. புதுசு புதுசா கிளம்பி இருக்கீங்க. உண்மையில மறந்தெடுத்த சீட்டெல்லாம் கையில வச்சிருக்காரு. ஐயோ எல்லா பக்கமும்
நைட்டு வந்து கொட்டையை போட்டு கட்டி விட்டான். நைட்டு என்ன தண்டன்னு தெரியல, போட்டு அடிச்சு ஆளு கொட்டை பத்திரல என்னது 10 ரூபா சொன்னே. மதுல இருந்தா போல. இவன் என்ன செஞ்சா என்ன பண்ண? அகோரி சார் இதுங்க மூஞ்செல்லாம் பார்க்க முடியல சார். நான் உண்டு அந்த டிவி உண்டுன்னு பார்த்துட்டு இருப்பேன் சார். இப்ப அந்த டிவில வரான்றான் சார் இவன். நானும் நாளையில இருந்து பயங்கர கிரிஞ்சா பண்ண போறேங்க. நாளையில இருந்தா இவ்வளவு நாள் அப்படித்தானே பண்ணீங்க? பெரிய தொலைக்காட்சியில பெரிய பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிரிஞ்சா பண்றவங்க எல்லாம் எடுத்திருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. தந்துக்குமா படுத்துக்கிட்டே பாக்குற சுகமே தனி. இது வந்து வீடு கிடையாது, விக்ரமன் சார் படம். விபச்சார விடுதி அப்படிங்க. பொறுக்கி பண்ணாடா உனக்கு எல்லாம் கூட்டறதுக்கு வரமே கிடைக்கலையா? ஒரு அரணா ராத்திரி அதுக்கு என்ன கத்தற சொட்ட தலையா? இங்க ஒருத்த ஓடி போய்டா, அங்க ஒருத்த ஓடி போய்டா. ஏண்டா இது மரணம் சொல்லக்கூடாதா? இந்த டிவி உடைக்கிறவங்கலாம் இப்போ நம்பவே முடியாது இல்லைங்க. டிவி உடைப்பாங்க, அப்புறம் பார்த்தா திவாகரோட போட்டோ எடுத்துருப்பாங்க. சொல்ல முடியாது. யாரை வேணாலும் நம்பலாம், டிவி உடைக்கிறவங்கலாம் நம்பாதீங்க. ஆமா அப்பா கடிவட்டோட கேட்டோட களைப்பாயிட்டு அது அவர் ஒழிக்கிறாரு வீடியோல இருந்து. ஒழிக்காம கௌரவமா சொல்ற பிரச்சனை இது. பொண்டாட்டி அடிச்சேன் சார், கூட்டு கட்டி எடுத்து மண்டி அடிச்சு விட்டா சார் சொன்னா கூட கௌரவமா இருக்கு. டாக்டர் போய் இதே தான் சொல்லியிருப்பாங்களா? என்னது சொல்றது? பொண்டாட்டி கடிச்சு விட்டான்னு சொன்னா கூட ஓகே, எங்கன்னு கேட்பாங்கன்னு. அதுக்கு தான் கூட ஒருத்தனை வச்சிருக்கேன். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான் சார். அவனுக்கு இந்த வெக்கம் கூச்சம் இல்லை சார். ஓப்பன் எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு இல்லையா, அதனால அவருக்கு கூச்சம் வராது. இப்போ நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்போ நாளைக்கு போய் அவங்க வைஃபோட சண்டை போடுங்க பாப்போம். நீங்க வீடியோ எடுத்தவர் அவர் அடுத்த நாள் சொல்லுவாரு, நண்பர்களே என் கூட்டாளியை கடிச்சு விட்டாங்க, அதே ஆஸ்பத்திரி தான் வந்திருக்க நண்பர்களே, கடி கொஞ்சம் பலமா இருக்கு. உட்காந்து யோசிப்பீங்களா சார்? வாரம் என்ன கண்டென்ட் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்? அதுக்கு பிறகு அவங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு போற எல்லாரும் இப்படிதான் போகணும். ஐயோ ஐயோ நல்லா இருக்கு சார். ஆளை விடுங்க, அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன்.